இந்த பவுன்சி டெக்ஸ்ட் அனிமேஷன் ஃபியூஷனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க நான் வந்து பேக்ரவுண்டோட ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டேன். ஓகே, அப்புறமா அதோட கலரை வந்து பிளாக்கிஷ் கிரே அந்த மாதிரி சாக்கூல் கலர் மாதிரி வைக்க போகிறேன். அப்புறம் இந்த டெக்ஸ்டோட நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டுட்டு இந்த டெக்ஸ்டோட பேக்ரவுண்டோட அவுட்புட்டில் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். அப்புறம் டெக்ஸ்ட் நான் செலக்ட் பண்ணிவிட்டு பவுன்சி டெக்ஸ்ட்னு தரேன். ஓகே, அதோட ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபாண்ட் வந்து இன்டரில் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா போல்டுன்னு தரேன். அப்புறம் அதோட சைஸை வந்து அந்த லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்துட்டு கரெக்டாக கொடுத்துட்டோம். இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ மாடிஃபைஸை நம்ம எனேபிள் பண்ணணும். மாடிஃபைஸ் எனேபிள் பண்ணணும் என்ன பண்ணுவோம், ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபாலோவர்ஸ்னு இருக்கு இல்லையா, ஃபாலோவர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே மேலே பார்த்தா தெரியும் மாடிஃபைஸ் எனேபிள் ஆயிருக்கு. நேராக மாடிஃபைஸ்குள்ளே போயிட்டு இங்கே கிளிக் பண்ணிட்டு இங்கே டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குல்ல, டிரான்ஸ்ஃபார்மில் கிளிக் பண்ணிட்டு இங்கே கேரக்டர்ஸ்னு இருக்கும். நீங்கள் வேர்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா வேர்ட் பை வேர்டு வரும். நான் வந்து கேரக்டர்ஸ்னே வச்சுக்கிறேன். அப்புறமா என்ன பண்ணுறேன்னா டைமிங் போயிட்டு இந்த டிலே வந்துட்டு நான் 1 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவேன். இப்போ வந்து நம்ம அனிமேட் பண்ணுவோம். அனிமேட் பண்ணணும்னா அனிம் கர்வ்ஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ணுவோம். அனிம் கர்வ்ஸ் எனேபிள் பண்ண என்ன பண்ணுவோம்னா நேராக டிரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஆஃப்செட் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஆஃப்செட் எக்ஸில் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு மாடிஃபை வித்னு இருக்கும். மாடிஃபை வித்னு கொடுத்துட்டு XY பாத்துன்னு கொடுக்கணும். ஏன் XY பாத்துன்னு கொடுக்கணும்னா நம்ம வந்து இதை டைரக்டா வந்து அனிம் கர்வ்ஸை எனேபிள் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி இந்த ஆஃப்செட் XY பாத்து வச்சு தான் நம்ம அனிம் கர்வ்ஸை வந்து எனேபிள் பண்ண முடியும். இதில் வந்து முன்னாடியே இந்த 2 கீ ஃப்ரேம் எனேபிள் ஆயிடும். அப்போ நம்ம வந்து இந்த கீ ஃப்ரேம்ஸை டிசேபிள் பண்ணிட்டு இப்போ நேரம் என்ன பண்றோம்னா இதில் X and Yன்னு இருக்கு இல்லையா, இந்த Yல வந்து நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு மாடிஃபை வித் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அனிம் கர்வ்ஸ்னு இருக்கு. அனிம் கர்வ்ஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த சோர்ஸ்ன்னு இருக்குல்ல, சோர்ஸை வந்து கஸ்டம் சேஞ்ச் பண்ணிட்டு நேராக உங்களோட ஃப்ரேம் 0ல போய் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வச்சுருங்க. அப்புறமா உங்களுக்கு எந்த ஃப்ரேமில் அனிமேட் பண்ணுமோ அந்த ஃப்ரேமில் நான் வந்து 40ல போயிட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் எனேபிள் பண்ணிட்டு இந்த 0வை நான் 1ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா என்னோட டெக்ஸ்ட் வந்து இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு அனிமேட் ஆயிரும். எனக்கு வந்து கீழே இருந்து சென்டருக்கு அனிமேட் ஆகும். இப்போ எப்படி இருக்குன்னா இப்போ உங்களுக்கு அனிமேஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கு, ஆனால் அது தப்பா கிரியேட் ஆயிருக்கு. இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும்னா இந்த ஸ்கேலிங்ல இருக்கு இல்லையா, இந்த ஸ்கேலிங் வேல்யூ வச்சு மட்டும்தான் நம்மளால இதை கரெக்ட் பண்ண முடியும். இப்போ ஆஃப்செட்னு இருக்கு இல்லையா, ஆஃப்செட்ன்றது உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸ்கேல்னு இருக்கிறது எண்டிங் பாயிண்ட். இப்போ என்ன பண்றீங்கன்னா ஆஃப்செட்ல போயிட்டு -0.098ன்னு கொடுத்துட்டு என்டர் பிரஸ் பண்ணிருங்க. அப்போ எப்படின்னா உங்களோட டெக்ஸ்ட் வந்து மேல இருந்து கீழே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா இது வந்து கரெக்டா சென்டர்ல வரல. சென்டர்ல வரல என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து எண்ட் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, எண்ட் பாயிண்ட் வந்து நம்ம கரெக்ட் பண்ணுவோம். எண்ட் பாயிண்ட் கரெக்ட் பண்ணா என்ன பண்ணுவோம், அதோட வேல்யூ வந்து 0.104ன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இப்போ என்னதுன்னு பாருங்க, உங்களோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பவுன்ஸ் ஆகுது. உங்களுக்கு வந்து எலாஸ்டிசிட்டி உங்களுக்கு இன்னும் ஃபார்ம் ஆகல. எலாஸ்டிசிட்டி எப்படி கிரியேட் பண்ணலாம்னா நீங்க நேரா கர்வ்ஸ்ல போயிட்டு ஈஸிங்னு கொடுங்க. இன் அண்ட் அவுட்னு இருக்கு இல்லையா, இதுல ஃபர்ஸ்ட் இதை நன்னுன்னு கொடுத்துக்குங்க, செகண்ட் இது நன்னுன்னு இருக்கு இல்லையா, இந்த நன்னுல நீங்க எலாஸ்டிக்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் வந்து பவுன்சி ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு பவுன்சி டெக்ஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. மாடிஃபைஸ் போயிட்டு ஃபாலோவர்ஸ் 1க்கு போயிட்டு டெக்ஸ்ட்ல போயிட்டு ஷேடிங் இருக்கு இல்லையா, இந்த ஷேடிங்ல போயிட்டு நீங்க 0ல போயிட்டு இங்க ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிட்டு நேரா 40ல போயிட்டு இங்க ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணிட்டு 0 கீ ஃப்ரேம்க்கு போயிட்டு இங்க வந்து 0ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பிளே ஆகும். உங்களுக்கு அந்த ஸ்மூத்தா பிளேபேக் வேணும்னா இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் சின்னது ஜிட்டரியா உங்களுக்கு பிளே ஆகுது. இது வந்து கொஞ்சம் கூட ஸ்மூத்தாக ப்ளே பண்ணணும்னா நேராக ஸ்ப்ளைனுக்கு போயிட்டு ஒப்பாசிட்டின்னு இருக்குல்ல, ஒப்பாசிட்டி கிளிக் பண்ணிட்டு Ctrl+F கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும், Ctrl+A கொடுத்தீங்கன்னா ஆல் செலக்ட் ஆகிடும். இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு ஈஸ் அவுட் கியூபிக்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட கீ ஃப்ரேம் செட் ஆயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு வந்து ஸ்மூத்தான அனிமேஷன் வரும். இது நீங்கள் ஸ்பீடப் பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் இந்த 2வது கீ ஃப்ரேமில் போயிட்டு இங்கே ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் இதை ட்ராக் பண்ணி 30th ஃப்ரேமில் கொண்டு வந்து வச்சுட்டு அப்புறமா நீங்கள் மறுபடியும் Ctrl+F கொடுத்துட்டு Ctrl+A கொடுங்க, இது செலக்ட் ஆயிரும். மறுபடியும் ஈஸ் அவுட் கியூபிக்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனிமேஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட அனிமேஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக பவுன்சியாக ப்ளே ஆகுது. அப்போ இவ்வளோதான் பவுன்சி டெக்ஸ்ட் கிரியேட் பண்ண. மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ்.